Good evening, praise Lord. Welcome to this video. நானும் 1984 அந்த வருஷத்தில் நான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு 2024 கடந்த 40 இயர்ஸாக நான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக நான் செய்து வரேன். நீங்கள் என்னை மேடையில் அப்படியெல்லாம் சாட்சி சொல்ல பார்த்துருக்க மாட்டீங்க. பெரிய மீட்டிங்ஸுக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எச்சரிப்பு பெற்றிருக்கேன். அல்லது சுற்றுப்பிரசங்கியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எச்சரிப்பு நான் பெற்றிருக்கிறேன். என்னை ஊழியத்தில் லான்ச் பண்ணவங்க வந்து எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் வேதாமத்தில் கொடுத்தாங்க. தொடர்ந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ நான் அப்படி நான் கற்றுக்கொள்ளும் போது வேறு நான் மீட் பண்ணக்கூடியவங்க அறியாதவங்களாம் இருந்தால் நான் சொல்கிறது உண்டு. அவ்வளோதான் நான் செய்கிறேன். பெரிய அளவில் நான் மீட்டிங்ஸ் போடுறதோ இல்லை அப்படி சுவிசேஷ கூட்டங்கள் அப்படியெல்லாம் நான் செய்யறதில்லை. என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சுவிசேஷம் வேதாமல்னு தெரிஞ்சு தான் இருக்கு. நம்மளை விட அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை பற்றி அதிகமாகவே தெரிஞ்சிருக்கு. சாத்தானை பற்றியும் இந்த ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா சாத்தான் பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. அதே போல் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்கு புதுசாக போய் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ என்ன ஊழியத்தில் லான்ச் பண்ணவங்க பெரிய போதகர்கள் என்னுடைய தலையில் கை வச்சு நான் அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சாங்க. கஷ்டமான சூழ்நிலையில் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். யாருக்கிட்டையுமே சொல்கிறதும் இல்லை, நான் ஊழியக்காரின்னு சொல்கிறது இல்லை. இன்றைக்கி 40 இயர்ஸ் ஆன பிறகு நான் இதுமாரி யூடியூப்பில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த டெக்னிக் என்னென்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆத்மாதாயம் செய்ய நினைக்கிறோம். இது வந்து ரொம்ப லகுவாக செய்யக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது காலையில் எழுந்து முழங்கால் பொடி போட்டு ஜெபிக்கணுமா. கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகணுமா. அப்படி ஒரு பயிற்சி எனக்கு இருக்குது. அதாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக என்னுடைய மைண்டு அல்லது என்னுடைய காதுகள் வந்து டியூன் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதே போல் என்னுடைய கண்கள் என்னுடைய காதுகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் நான் வச்சுருக்கேன். ஸோ யாராவது என்னை வந்து சோதிக்க நினச்சாலும் அது இயலாத காரியமாக தான் இது வரைக்கும் 40 இயர்ஸாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். அது போல் தினம் தினம் நம்ம இங்கே வரக்கூடிய ஆளுங்க இல்லை யாரை நம்ம மீட் பண்ணாலும் அவனுடைய தேவை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். அல்லது அவங்க நம்மளுடைய ஜீவித்தை பார்த்து அவங்க ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பெற்று செல்லும்படியாக வீட்டில் வந்து நான் கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கங்கே எழுதி வச்சுருக்கேன். அதுபோல் ஆவியானோடைய கிரியை நடக்கிறத பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கர்த்தருடைய ஊழியம் வந்து ஏதோ போரிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அல்லது ஜெபம் வந்து ஒரு போரான விஷயம். வேதத்தை படிக்கிறது வந்து வறுமை அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஸோ கிறிஸ்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம பார்க்கறது இல்லை. அது வேறு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நான் ஒரு பிஸ்னஸாக தான் நான் பார்க்குறேன். அது பணம் பரிசுத்த ஆவியை அதிகமாக நான் பெற்றுக்கொள்கிறது ரெண்டும் சேமாக நான் பார்க்குறேன்.
அதுபோல் நான் பொன்னாக மாற்றும் தேவா அப்படின்ட்டு பாடல்கள் இருக்கு. சுத்திகரியும் நாதா அப்படின்னு. அதுபோல் சுத்திகரிக்க நாம் வந்து ஒரு ரசவாதம் நடந்து நாமளே வந்து பொன்னாக நம்முடைய மூளை அல்லது தலை மாறுது. நேபுகாத் நேச்சருக்கு சொல்கிறான் பாருங்க, பொன்னான அந்த தலை நீரே அப்படின்ட்டு. அதுபோல் பொன்னாக நம்மளை அவரை மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். ஸோ நம்மளை பார்க்குறவங்களுக்கு அது அந்த கிரியை நடக்கும். அதாவது அந்த ஹோலினஸ் வந்து ரேடியேட் ஆகும் அப்படின்ட்டு கூட நான் என்னுடைய மென்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பொதுவாக நம்ம ஃபேமிலியில் தான் வந்து நம்ம வந்து சாட்சியாக இருக்க நம்ம தவறிடுறோம். எனக்கு சொல்லி கொடுத்தவங்களே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பு வைக்காமல் இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். வீணான சண்டைகள் வீட்டுக்குள்ளே நடக்கிறத அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம தோல்வி அடையக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அப்படி சண்டை வர மாதிரி இருந்தால் நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன். வீணான புரணிகள் வருது, மற்றவங்களை பற்றி ஜெபிக்காமல் வீணாக டைம் வேஸ்ட் பண்ணி அவங்கள பற்றி புரணி பேசுகிறது அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க வயசானவங்க யூஸ்வலாக. அது நான் அலோவ் பண்ணுறதில்ல. அதுபோல் ரொம்ப எச்சரிக்கையாக நாவில், கண்ணில், காதில் எல்லாத்தையும் விருத்த சேதனமாக இருந்து நம்ம டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸில் ஜெப ஜீவியத்தை நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்துலேயும் நம்மளை சுற்றி இருக்க இடத்துலையும் வந்து நம்ம சாட்சியாக இருக்க முடியுது. இது என்னுடைய 40 years எக்ஸ்பீரியன்ஸ்.